எமது பொது வேட்பாளருக்கான பிரச்சார பணி நாங்கள் பொலிகண்டியிலே ஆரம்பிக்கப்பட்டு பொத்தியிலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதில் இப்பொழுது 2வது நாளாக நேற்று எமது இந்த கிளிநொச்சி மண்ணிலே நாங்கள் ஆரம்பித்திருந்தோம். இந்த 2வது நாளாக கிளிநொச்சியிலிருந்து பூநகரியை சுற்றி வருகின்ற அந்த பகுதிகளுக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம். உண்மையிலே கிளிநொச்சி மக்களை பொறுத்த மட்டில் அவர்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள். வேட்பாளர் ஏன் ஆதரிக்க வேண்டும், அந்த சங்கு சின்னத்தை ஏன் ஆதரிக்க வேண்டும் என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களிடம் நாங்கள் பிரச்சார பணியை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் கூட இந்த கிளிநொச்சி மண்ணுக்கு எங்களுக்கு ஒரு தேவை இருக்கின்றது. அங்கே மண்ணில் இருக்கக்கூடிய மக்களுக்காக இங்கே இருக்கின்ற எங்கள் அணிதிரண்டு இந்த இளைஞர்கள், எங்கள் சகோதரிகள், எங்கள் பழமை வாய்ந்த உறுப்பினர்கள், தமிழ் தேசிய பற்றாளர்கள் எல்லோரும் இணைந்து அந்த பிரச்சார பணியை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். இன்னும் குறுகிய காலம் மாத்திரமே இருக்கின்றது இந்த வாக்களிப்பதற்காக. அதில் நான் விசேடமாக கூற வேண்டிய இருக்கின்ற காரணம் என்னவென்றால், உண்மையிலே அரசாங்க ஊழியர்களுக்கான வாக்கெடுப்பு எதிர்வருகின்ற செப்டம்பர் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது. உண்மையிலே அரச ஊழியர்கள் அணிதிரண்டு வடகிழக்கில் இருக்கக்கூடிய எங்கள் தமிழ் அரச ஊழியர்கள் பற்றுடன் இந்த சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பதன் மூலமாக அவர்கள் அந்த முதற்கட்டமாக இந்த தேர்தலிலே வாக்களிக்கின்ற விடயம் அவங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் முதலில் அதை வாக்களித்து விட்டு அந்த விடயத்தை அறிந்து ஏனைய மக்களும் அதற்கு சாய்ப்பார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆகவே தமிழ் மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் தொடர்ச்சியாக எங்கள் இனத்துக்காக, எங்கள் விடுதலைக்காக நாங்கள் போராடிய ஒரு இனம். அதற்கான தீர்வு கிடைப்பதற்காக இந்த பொது வேட்பாளர் என்கின்ற விடயத்தை நாங்கள் கையில் எடுத்திருக்கின்றோம். பெரிய செய்தி இருக்கின்றது என்னவென்றால், சர்வதேசத்திற்கும் இலங்கைக்கும் அயல்நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் இருக்கின்றது. தமிழ் மக்கள் இன்னும் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அந்த தேவை இருக்கின்றது. அந்த தேவையை வழங்குவதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து வருகின்ற 9வது ஜனாதிபதி அந்த அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கு இந்த தேர்தலை நாங்கள் அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே அனைவரும் ஒற்றுமையாக இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும்.